வணக்கம், நான் Chef Deena. வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷனா சிக்கன் பெப்பர் மசாலா. அதாவது பெப்பர் மசாலா நீங்கள் நிறைய விதமாக நிறைய ஸ்டைலில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ஸ்டைலில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பேசிக்காக நம்மக்கிட்ட இருக்க சிக்கனை சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகு, தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடாயில் டேரெக்டாக போட்டு குக் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். தக்காளிலாம் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் செட்னா ஸ்டைல்னு சொல்லலாம். அப்படின்னா மதுரை ஸ்டைலில் அந்த வண்டி கரெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்பைஸியாக அந்த பெப்பர் சிக்கன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்டில் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஸ்மூத் பேச்சுலர் சிக்கன் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்துருவாங்க. சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 1 கப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கொரியண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 3/4 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் 1/2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு நம்ம நார்மலாக வெங்காயம், தக்காளி, தேங்காய் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மசாலாம் போட்டு குக் பண்ணி முடித்த பிறகு சிக்கன் போடுவீங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். எண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பைசஸ் பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஊற வைக்கிறதுக்காக எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர். மிளகாய் பவுடர் 1/4 மடங்கு ப்ரிப்பரேஷன், அதாவது வெங்காயம் வதங்குறதுல யூஸ் பண்ணியிருப்பேன். மீதி உள்ள மிளகாய் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். தனியா பவுடர் போட்ட பிறகு உப்பு தேவையான அளவு. உப்பு போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஈக்குவல் குவான்டிட்டி, இஞ்சும் பூண்டும் ஒன்று அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டிருக்கோம். புளிப்பு தன்மைக்கு தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்க இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது காஞ்ச மிளகாய் கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போது பிளாக் பெப்பர் பவுடரும் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த பிளாக் பெப்பர் பவுடர் கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருப்பேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மேரினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு சோம்பு பவுடர். இந்த சோம்பு பவுடர்லாம் போடும்போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அதனால தான் இந்த ஸ்பைசஸ் பவுடர்லாம் போட்டு முடித்த பிறகு நல்லா மேரினேட் பண்ணுங்கள். மேரினேட் பண்ணி முடித்த பிறகு உடனே குக் பண்ண வேண்டாம். குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம் நல்லா மசாலா ஊறட்டும். அதுக்கு பிறகு கடாயில் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இந்த மசாலா நல்லா ஊறிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கரெக்டாக நல்லா ஊறிக்கணும். இந்த மண்சட்டியில் டைரெக்டாக எண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெய் கரெக்டாக வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இதில் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சோம்பு, அதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே தாளிப்பாக போடுறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இந்த முழு கரம் மசாலா போடுங்க. இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி வந்திருக்கணும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். முன்னாடியே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இனிப்பு தன்மை தெரியும் அந்த வெங்காயத்தில். அதனால தான் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு முடிச்சிருக்கோம். கொஞ்சமாக மசாலா போடுறோம். இந்த மசாலா கரெக்டாக கவனிங்க, எந்த அளவுக்கு ஆட் பண்ணுற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1/4 டீஸ்பூன் கம்மியாக தான் போட்டிருப்பேன். அதாவது ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு அந்த வெங்காயத்தில் அந்த சீசனிங் இறங்கணும். அதனால தான் லைட்டாக அந்த ஸ்பைசஸ் பொருள்லாம் போட்டு முடித்த பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ணுறதுனால அந்த வெங்காயம் நல்லா பாயில் ஆகும். அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகும். அந்த டைமில் இந்த சிக்கன் போடணும். எதுக்காக தண்ணி ஆட் பண்ணியிருக்கணும் இப்போ புரிஞ்சுருக்கணும்ல. தண்ணி ஆட் பண்ண பிறகு அந்த வெங்காயம் நல்லா பாயில் ஆகும், கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகும். அந்த டைமில் சிக்கன் போடணும். ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, டைரெக்டாக தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா குக் பண்ணுறோம். மீதி உள்ள மசாலாவும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இதை டைரெக்டாக சாத்தே பண்ணுங்கள். எடுத்த உடனே தண்ணி போடக்கூடாது. திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், தண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாறிடும். ஸோ அதனால் சிக்கன் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காய் பால் போட்ட பிறகு தண்ணி போட வேண்டாம், கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு வேணும்னா தண்ணி ஆட் பண்ணலாம். அதிகமான தண்ணி போட்டு நீங்கள் குக் பண்ணால் டைமிங்கும் அதிகமாகவும், குக் பண்ணுற டைமிங் அதே டைமில் டெக்ஸ்சர் மாறும். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன பிறகு எடுத்து சர்வ் பண்ண ஒரு சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி.
என்னங்க இந்த சிக்கன் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ரெகுலராக பண்ணுற ஸ்டைல் இல்லை, இது வேறு விதமான ஸ்டைல். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.